உங்கள் செக்ஸ் வாழ்க்கை சரியாக இருக்குது, அவங்க திருப்தியாக இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் இதில் பிரச்சனை இல்லை. செக்ஸ் வாழ்க்கை பாதிக்குதுன்னா அது தவறு. இந்த 3 கண்டிஷன் தான் சுய இன்பம் பண்ணக்கூடாததற்கான காரணங்கள். குறைந்தபட்சம் ஆணுரையாவது அணியுங்க அப்படின்ற அளவுக்கு பிரச்சாரம் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த பால்வினை நோய்களும் தேவையற்ற கர்ப்பத்தையும் தடுக்க அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய கடமை இருக்குது. இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் போகணுன்னா தெளிவாக நமக்கு புரிஞ்சிடும், அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் சிறிய குழந்தைகளும் கூட உறுப்புகளை தொட்டு தூண்டும் போது ஒரு இன்பம் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதை பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். குழந்தை இந்த மாதிரி உறுப்புகளை தூண்டுது, ஏதாவது தவறாக வந்துருமான்னு. சுய இன்பம் எப்போது தவறுதலாக மாறும், தவறு எப்போ அது பிரச்சனையாக மாறும், எப்போது அது தவறு? ஒரு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. சுய இன்பம் நீங்கள் வீட்டை விட்டே போகாமல், வேலைக்கு போகாமல், இல்லை ஸ்கூலுக்கு போகாமல் இதே வேலையாக இருக்கிறீங்க, உங்கள் ஒர்க்கை பாதிக்குது அப்படின்னா அது நல்லதில்லை. 2வது, உங்கள் செக்ஸ் பார்ட்னர், நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அவங்களோட உறவு வைத்து கொள்வது மிக வெகுவாக குறைந்து பிரச்சனையாக மாறும்போது அது தவறானது. உங்கள் செக்ஸ் வாழ்க்கை சரியாக இருக்குது, அவங்க திருப்தியாக இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் இதில் பிரச்சனை இல்லை. செக்ஸ் வாழ்க்கை பாதிக்குதுன்னா அது தவறு. அடுத்ததாக இது ஒரு அடிக்ஷனாக மாறுது. நீங்கள் வீட்டில் இருந்து கம்பல்சிவ் அடிக்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் போது சுய இன்பம் என்பது தவறானது. இந்த 3 கண்டிஷன் தான் சுய இன்பம் பண்ணக்கூடாததற்கான காரணங்கள். மற்றபடி சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான நடவடிக்கை. மனிதர்கள் மட்டுமல்ல, ஒரு 2000 வகையான விலங்குகளும் சுய இன்பம் பண்ணுது. அப்போது இதை பற்றி ஏன் இவ்வளவு தவறான கருத்துக்கள் இருக்குது? பெரும்பாலும் உலகம் முழுவதிலுமே ஒரு 200 வருடங்களுக்கு முன்பு 1740களில் எல்லா மருத்துவ முறைகள்லையுமே சுய இன்பம் தவறு, அது மனநோயை உண்டு பண்ணிடும், உடலில் பல்வேறு நோய்களை உண்டு பண்ணும், குழந்தை பிறக்காது, இப்படி நிறைய கற்பனையான குழப்பங்கள் இருந்தது. அதை தடுக்கிறதுக்கு சுய இன்பத்தை தடுக்கிற பெல்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆன்டி மாஸ்டர்பேட்டரி பெல்ட்னு, சுய இன்பம் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு. நிறைய கெலாக்னு இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம். இந்த கெலாக் சுய இன்பத்தை தடுக்கிறதுக்காக டாக்டர் கெலாக் உருவாக்குனது. இதை சாப்பிட்டா அவங்களுக்கு உடலில் பலம் இருக்காது, சுய இன்பம் பண்ண மாட்டாங்க, அதனால் நோய்கள்லேருந்து அவரை தடுத்துடலான்னு டாக்டர் கெலாக் நினச்சார். சுய இன்பத்தை பற்றிய ஒரு கடுமையான நெகட்டிவான மனநிலை உலகம் முழுவதுமே இருந்தது. பிற்பகுதியில் பல ஆய்வுகள் இதில் மேற்கொண்ட போது, ஆய்வுகள் அப்போ தான் முழுமையாக நடக்குது உலகம் முழுவதும் எல்லா விஷயங்களையும். சுய இன்பம் இயல்பானது, அதில் ஒரு 20 நன்மைகள் இருக்குது, எந்த தீமையும் இல்லை அப்படின்றத அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. இப்போ முன்னேறிய நாடுகளில் சுய இன்பத்தை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல, அதை தவறுன்னு நினைக்கிறதில்ல. ஆனால் 3ஆம் உலக நாடுகள், இன்னும் முழுமையாக கல்வி அறிவு எட்டாத, மூட பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கக்கூடிய, அதே மாதிரி போலி மருத்துவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் சுய இன்பம் பற்றிய தவறான நம்பிக்கைகள் இருக்குது. பல முஸ்லீம் நாடுகள்லையும் இது இருக்குது. சுய இன்பத்தினால உங்களுக்கு ஆண்மை குறை வந்துடும், குழந்தை பிறக்காது, உடல் உங்களுக்கு நிறைய நரம்பு தளர்ச்சி வந்துடும், இப்படி ஏராளமான கட்டுக்கதைகள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதை அவங்க வியாபார யுக்தியாக பயன்படுத்துகிறாங்க. இதை பார்த்து பயந்து போய் நோயாளிகள் வரும்போது அதை அவங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் சுய இன்பம் என்பது இன்னும் சொல்லப்போனால் நல்லது. ஏன் அப்படின்னா, இப்போ அமெரிக்காவில் கிளின்டன் நிர்வாகத்தில் சர்ஜன் ஜெனரலாக இருந்தவர் சுய இன்பம் பண்ண நம்ம எல்லா இளைஞர்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உலக சுகாதார நிறுவனமும் சுய இன்பம் பண்ணுறதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, மேற்குலக நாடுகளில் பருவ வயது வந்தவுடனே அவங்க தாம்பத்திய உறவில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்கூல்ஸ் முடிக்கும் போதே அவங்க செக்ஸில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க, திருமணத்திற்கு முன்பாகவே. இதனால் தேவையற்ற கர்ப்பம், பால்வினை நோய்கள், இப்படி பல பிரச்சனைகள் அந்த நாடுகள் எதிர்கொள்ளுது. இதை தடுப்பதற்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல.
அப்போது சர்ஜன் ஜெனரல், அமெரிக்காவுடைய சர்ஜன் ஜெனரல் என்ன சொல்கிறார், எல்லாருக்கும் சுய இன்பம் பண்ண கற்றுக் கொடுங்க, கல்யாணம் வரைக்கும் அட்லீஸ்ட் சுய இன்பம் பண்ணுங்கள், அல்லது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு செக்ஸ் பண்ணுங்கள், குறைந்தபட்சம் ஆணுரையாவது அணியுங்க அப்படின்ற அளவுக்கு பிரச்சாரம் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த பால்வினை நோய்களும் தேவையற்ற கர்ப்பத்தையும் தடுக்க அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய கடமை இருக்குது. அடுத்ததாக நம்ம ஊரில் 3ஆம் உலக நாடுகளில் தான் இன்னும் இந்த குழப்பம் இன்னும் போகலை. சுய இன்பத்தை பற்றிய ஒரு கற்பனை கதைகள், பயங்கள் இன்னும் இருக்குது. இன்றைக்கி வர்ற ஒரு இளைஞனுக்கு இதை பற்றி எங்கே பேச முடியும்? அவர் கொஞ்சம் பருவ வயதுக்கிட்ட வரும்போது அப்பா அம்மாட்ட பேச முடியாது. அவங்க இன்னும் வேறு லெவலில் இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா பேசுனதில்லை. ஸ்கூலில் ஆசிரியர்கிட்ட பேசுவா, கண்டிப்பாக அவராலையும் முடியாது. அப்போ இந்த இளைஞர்கள் எங்கேருந்து இந்த தவறான கருத்துக்களை பெறுறாங்கன்னா, போலி மருத்துவர்களுடைய விளம்பரங்கள், அதே மாதிரி திரைப்படங்கள், ஆபாச படங்கள், 3ஆம் தர பத்திரிகைகள், இதில் வர ஜோக்ஸு, சினிமா படங்களில் வர ஜோக்ஸு, இங்கேயும் அங்கேயுமாக தெரியக்கூடிய சில விஷயங்கள் இருந்தால் இவங்க அந்த கருத்துக்களை எடுத்துக்கிற வேண்டியது இருக்குது. தெளிவான கருத்துக்கள் அவர்களுக்கு எங்கேருந்தும் கிடைக்கிறது இல்லை. யூடியூப் போன்ற நவீன ஃபேஸ்புக் போன்றது போலி மருத்துவர்கள் உள்ளே புகுந்து அங்கேயும் நிறைய குழப்பங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. நேரடியாக உலக சுகாதார நிறுவனத்தினுடைய வெப்சைட், அதே மாதிரி உலக நிறுவனங்கள், வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த், இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் செக்ஷுவல் மெடிசன், இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் போகணுன்னா தெளிவாக நமக்கு புரிஞ்சிடும். அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாரும் நேரடியாக அங்கே போக முடியாது, நமக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அப்போது லோக்கலாக பக்கத்தில் பெரியவங்க சொல்கிறது, போலி மருத்துவர்கள் சொல்கிறது, நம்ம மருத்துவ முறைகளில், பழைய மருத்துவ முறைகளில் இந்த மாதிரி இது தப்பு அப்படின்ற கான்செப்ட் தான் இன்னும் இருக்குது. ஏன்னா அவங்க ஆய்வு பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கல. அப்போது சுய இன்பம் தவறு, அதனால் உடம்பு இழைச்சிடும், ஆண்மை குறைவு வந்துடும், குழந்தை இருக்காது, இப்படி ஏராளமான கற்பனைகள் இருக்குது. ஆனால் இவை எல்லாமே தவறு. சொல்லப்போனால் சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, சிறிய குழந்தைகளும் கூட உறுப்புகளை தொட்டு தூண்டும் போது ஒரு இன்பம் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதை பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். குழந்தை இந்த மாதிரி உறுப்புகளை தூண்டுது, ஏதாவது தவறாக வந்துடுமான்னு. அது ஒரு கட்டத்தில் சரியாயிடும். நீங்கள் அதை பற்றி ரொம்ப பெரிய கவலைகள் எல்லாம் பட வேண்டாம். குழந்தைகள் கொஞ்சம் வளரும்போது அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதை பற்றிய பெரிய கவலை பெற்றோர்களுக்கு தேவையில்லை. செக்ஸில் வரக்கூடிய ஒரு 20 நன்மைகளும் சுய இன்பத்துலேயும் வரும். பல நேரங்களில் ஏன் இதை நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று இந்த பழக்கத்தினால மன துயரம், மன அழுத்தம் உள்ள இளைஞர்களுக்கு தெளிவாக்கணும் விஷயத்தை. 2வது, வெளிநாடுகளில் இருக்காங்க பல பேர், மனைவி பெற்று குழந்தைகள்லாம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்காங்க. இவங்க வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் போயிடுறது மாதிரி இருக்கும். இவர்களுக்கு சுய இன்பம் தான் ஒரே மாற்று. அப்போ என்னென்னா, இவர்களும் ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாயிடுவாங்க. இந்த போலி மருத்துவர்களுடைய கடுமையான பிரச்சாரத்தால் இவர்களுக்கும் மனப்பதட்டம், குழப்பமெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அதை தடுக்கிறதுக்கும் இதை நம்ம கிளாரிஃபை பண்ணணும். சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான விஷயம். இதை பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் செக்ஸே இல்லாமல் ஒரு மனிதன் நீண்ட நாள் வாழ்கிறது கஷ்டமாக இருக்கும். எந்தவித செக்ஸ் உணர்வும் இல்லாமல். சுய இன்பம் என்பது ஒரு எளிமையான வடிகால். அப்படியும் இல்லாமல் வெளிநாடுகளில் அவங்க அங்கே போய் வேறு பெண்களோட உறவு வச்சுக்கிறது, பணம் கொடுத்து உறவு வச்சுக்கிறது போன்ற பிரச்சனைகள், தேவையற்ற பால்வினை நோய்கள், மனக்குழப்பம், தேவையற்ற பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். அதை தடுப்பதற்கு ஒரு முறையான மாற்று என்பது சுய இன்பம் தான். அதனால் இது ஆபத்தற்றது. அதை பற்றிய கவலை வேண்டாம். அதனால் ஏதாவது நோய் வந்துடும்னு கவலைப்பட வேண்டாம். ஆனால் நம்ம சொன்ன 3 கண்டிஷனில் அதை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்கள் அதனால் எந்த தீங்கும் வராமல் இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். நன்றி.